ஜெய்பால் நகரத்தில் மகபால் என்றொரு அந்தணன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 4 புதல்வர்கள் இருந்தனர். ஆனால் அனைவரும் உதவாக்கரையாக இருந்தனர். மூத்தவன் சூதாடியாக இருந்தான். 2வது மகன் ஏமாற்றி பணம் பறிப்பவனாக இருந்தான். 3வது மகன் சோம்பேறி. 4வது மகன் நாத்திகன். வீட்டில் தண்டச்சோறு சாப்பிட்டுவிட்டு ஊர் வம்பையும் விலை கொடுத்து வாங்கி வந்தனர். அவர்களுக்கு புத்திமதிகள் சொன்னான் மகபால். முதல் மகனைப் பார்த்து, மகனே, நாள் முழுவதும் உடல் வியர்வை சொட்ட சம்பாதிக்கும் பணத்தையெல்லாம் கண நேரத்தில் அழித்து விடுகின்றீர்களே. சூதாடுபவர்களின் காதையும் மூக்கையும் வெட்டி நாடு கடத்த வேண்டும் என்று மன்னரே சட்டம் இயற்றியிருக்கிறார். அதனால் சூதாடும் இடம் பக்கம் செல்லாதே என்றார். 2வது மகனிடமும் 3வது மகனிடமும் சொன்னார். ஏமாற்றிப் பணம் பறிப்பவர்களும் சோம்பேறியாக ஊரைச் சுற்றுபவர்களும் முதலில் மதிப்பை இழக்கின்றனர். யாரும் அவர்களை தங்களுடன் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். அந்த இழிநிலை உங்களுக்கும் தேவையா? சிந்தித்து திருந்துங்கள் என்றார். கடைசி மகனைப் பார்த்து, கடவுள் இல்லையர் என்று பிதற்றி உன் வாழ்க்கையினைத் தொலைத்து விடாதே. நீ அறிவைத் தேடுவதில் கவனம் செலுத்து. அப்போதுதான் நீ வாழ்வில் சிறக்க முடியும் என்றார். தந்தையின் அறிவுரையை செவிமடுத்து பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டனர். தந்தையே, உங்கள் அறிவுரையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இனி நன்னெறியில் சென்று உங்கள் பெயர் விளங்கும்படி செய்வோம் என்று உறுதியளித்தனர். 4 பேரும் அடுத்த நகரத்திற்கு போய்ச் சேர்ந்தனர். சில ஆண்டுகள் அங்கே மந்திரக் கலையினையும் கற்றுக்கொண்டனர். அதன் பின்னர் நாடு திரும்ப எண்ணிக் கிளம்பினர். காடு வழியாக திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது சகோதரர்களில் ஒருவன் ஒரு சிங்கத்தின் எலும்புகளும் தோலும் கிடப்பதைப் பார்த்தான். அவற்றை அள்ளி எடுத்துக் கொண்டான். சகோதரர்கள் 4 பேரும் 4 மந்திர வித்தையினை சோதித்துப் பார்க்க விரும்பினர். முதலாமவன் சிங்கத்தின் எலும்புகளை தோளுக்குள் வைத்து ஒரு சிங்கம் போன்ற தோற்றத்தை உண்டு பண்ணினான். 2வன் தன் மந்திர சக்தியினால் எலும்புகளுக்கிடையேயும் உடல் முழுக்கவும் தசைகளையும் உண்டு பண்ணினான். 3ஆமவன் மந்திரத்தைச் சொல்லி அந்த எலும்புகளையும் சதைகளையும் தோலால் மூடினான். இப்போது சிங்கம் முழுவடிவம் பெற்றிருந்தது. 4ஆமவன் சில மந்திரங்களை உச்சரித்து அந்தச் சிங்கத்திற்கு உயிர் கொடுத்தான். சிங்கம் கர்ஜனை செய்தபடி எழுந்து நின்றது. சகோதரர்கள் 4 பேரும் மகிழ்ந்து போயினர். இனி நாம் சிறந்த மந்திரவாதிகளாகி விடுவோம் என குதூகலித்தனர். ஆனால் அந்த மகிழ்ச்சி சிறிது நேரம் கூட நீடிக்கவில்லை. உயிர் பெற்ற எழுந்த சிங்கம் 4 பேரையுமே அடித்துக் கொன்றுவிட்டது. இந்த 4 பேரில் யார் முழுமுட்டாள் என்று தெரியுமா? சிங்கத்திற்கு உயிர் கொடுத்தவனே முழுமுட்டாள். செத்த சிங்கத்தால் எந்த கெடுதலும் இல்லை. ஆனால் சிங்கம் உயிர் பெற்றால் என்ன நடக்கும் என்று அவன் கொஞ்சமாவது சிந்தித்துப் பார்த்திருக்க வேண்டும். அவன் சிந்திக்க மறந்ததாலேயே அந்த விபரீதம் நிகழ்ந்தது. தன் முட்டாள்தனத்தால் சிங்கத்திற்கு உயிர் கொடுத்தான். அதனாலேயே அது உயிர் பெற்றது. 4 பேரையும் அடித்துக் கொல்லவும் செய்தது. அதனால் உயிர் கொடுத்தவனே முழுமுட்டாள் என்று கதை முடிந்தது.